முகாம்ல இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா a family rejuvenation center சென்னை and கோயம்புத்தூர். என்ன புள்ள என்ன வாய் இருக்குன்னு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறியா நீ? வந்தேன்னு வைக்க பகுந்துருவேன். என்ன லவ் லெட்டரா கொடுப்பாங்க சாப்பாடு நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா உடனே தப்பா பேசுங்க. எல்லாரையும் சமாளிப்பா. நான் வந்து அவ வீக்கெண்ட் எபிசோட் பேசுவாள்ல, அதை பார்த்தா நான் ஷாக் ஆகி கேட்டிருக்கேன். இந்த சைட் ஆஃப் அர்ச்சனா நம்ம பார்க்கவே இல்லையே. ஏன்னா கமல் சார் வந்து பயங்கர இன்டெலெக்சுவல். அவரே வந்து இவளை பார்த்து ஷாக் ஆகி பயங்கரமா பேசுறான்னு சொல்லும்போது அதுதான் நான் சமைக்கவே மாட்டாங்க. சமைச்சு கொடுத்து சோறே போட மாட்டேன். இவ வீட்டுக்கு போனா எனக்கு காலையில ஒரு டீ கூட போட்டு கொடுக்க மாட்டான் தெரியுமா? நான் கேட்கணும் எந்திரிச்சு. டெய்லி ஃபோன் பண்ணிட்டே இருப்பா. ஒரு 100 தடவை ஃபோன் பண்ணிடுவா. லவ்வர் மாதிரி எனக்கு லவ் பண்றது கூட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காம பண்ணிட்டு இருக்கா இவ. பின்னாலுக்கு ஒரு வாரம் இருக்கு 2 மூட்டை ட்ரெஸ் அனுப்புறான் எனக்கு. வீக்கெண்ட் காஸ்டியூம் தனியா, ஆக்சசரிஸ் தனியா, எல்லாம் உள்ள என்ன பண்றாங்க? ஓ வெளில இருந்து மெசேஜா நீ ஃபைனல்ஸ் போறேன்ன்றாங்க. ஆயாக்கும் பூர்ணிமாக்கும் ஒரு கனெக்ஷன். ஐயோ மறுபடியுமா அர்ச்சனா. இன்னைக்கு உங்க ஸ்டூடெண்ட் மாதிரி பயந்து நான் பார்த்ததில்ல சார். இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நடிக்கிறாங்க. நான் பக்கத்துல உட்காந்து ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டே இருப்பேன். குரும் பார்த்தாரு ஒரு தடவை திரும்பி அர்ச்சனா கெட் அப் அப்படின்னாரு. எந்திரிச்சு நின்னு எழுதி வச்சுக்கோ நீ சர்க்கிள் தெரியல நீ ஃபெயில் அப்படின்னாரு. பாஸ் ஆயிட்டேன்னா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு. ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால சார் நான் பாஸ் சார். நான் ஆடிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க ஒரு பாட்டில் எடுத்து என் மேல அடிச்சாங்க. ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். அதாவது இதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வந்தாங்க. குழந்தை வந்து அப்படிதான் சமத்து புள்ள, ரொம்ப பர்ஃபெக்டான புள்ள. இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எப்போவுமே வந்து கரெக்டாக போட்டு கொடுத்துடணும். சரியா? நம்ம மேடை நிகழ்ச்சி நாகரிகம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன பிரியா எனக்கு மேலே வைபவம் வந்திருக்கேன் போல. ஆமாம் போட்டு கொடுக்குறது தான் எனக்கு வந்திருக்க ஷோப்ஸ்ன்ற மாதிரி. இல்லை நீங்கள் அடுத்து என்ன கேட்பீங்கன்னு வெயிட் பண்ணுறேன். என்னோட கெரியர் கிக் ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இவங்களும் கலையரசன் ப்ரோ தான். ஃபர்ஸ்ட் கலையரசன் யாரும் நினைச்சிட போறாங்க, சொல்லிடுங்க யாருன்னு சொல்லுங்க. அர்ச்சனா மெட்ராஸ் படத்துல அன்பு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க இல்லையா, கலையரசன் அவங்களோட ஒய்ஃப் இவங்க. ஹவ் இஸ் இட்? அர்ச்சனாக்காக இன்னைக்கு வந்திருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டாக வந்து சீரியல் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு அர்ச்சனாவை தெரியும். சீரியல்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஷி வாண்ட்ஸ் டு டூ சம்திங் இன் மீடியா, மெயின் ஸ்ட்ரீமில் பண்ணுறது தான் அவளோட லைக் ஆசை எல்லாமே. அந்த டைமில் தான் ஷி காட் பிக் பாஸ். அப்போ சொல்லும்போது நாங்கள் அதான் சொன்னோம், நல்ல பிளாட்ஃபார்ம் தான், உனக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் எதுவாக இருந்தாலும் வெளில வந்து அதை நம்ம டர்ன் பண்ணிக்கலான்னு தான் சொன்னோம் அவகிட்ட. பட் அவள் போகும்போதே ஆனால் அதான் சொல்கிறா, நான் போகும்போதே சீக்கிரம் வந்துடும் நினச்சிட்டு தான் போனேன். அதுதான் ஏன்னா ஃபஸ்ட்டே உள்ளே போகிறதா இருந்தது. நாங்கள் வயல் கார்டில் அனுப்புகிறாங்கன்றப்ப நாங்கள் இங்கே டென்ஷன் ஆகிட்டோம். ஏன் அனுப்பல, ஃபஸ்ட்டே அனுப்பலாமே, என்ன பண்ணுறாங்க, ஏன் அனுப்பாமல் வச்சுருக்காங்கன்றப்ப அவங்க சொன்னாங்க இல்லை ஸ்ட்ராங்கான பிளேயர்னால நாங்கள் லேட்டாக அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அதனால முடிவாயிருக்கு போல ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால நீங்கள் உங்கள் சைட்லேருந்து அட்வைஸ்லாம் கொடுத்தீங்களா? பிக் பாஸ் உஷாரா இரு, நல்லா இருக்க. நானே வெளில இருந்தா ஷோ பார்த்துருக்கேன். ஸோ நான் உள்ளே போனால் தான் தெரியும் நமக்கு அதோட சேலஞ்சஸ். அங்கே ஃபேஸ் பண்ணது இல்லை, அதனால நமக்கு அவ்வளோ ஜட்ஜ் பண்ண முடியாது. நானே என் ஃப்ரெண்டு சுபிகா, நாங்கள் 2 பேர் தான் அவளோட க்ளோஸ். அப்பா நாங்கள் பேசிட்டே இருப்போம். டெய்லி ஷோ பார்த்துட்டு அவள் லைவ் பார்ப்பா, நான் வந்து அந்த 1 hour ஷோ பார்க்கும்போது அவள் சொல்லிட்டே இருப்பா. நான் வந்து 1 hour பார்க்கும்போது எனக்கு கண்டென்ட் வேறு மாதிரி இருக்கும். நான் அவளை ஃபோன் பண்ணி கேட்பேன், என்ன இந்த மாதிரி இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அவள் சொல்வா இல்லை லைவில் பாரு, லைவில் தான் டீட்டெயில்டாக இருந்தது, அப்போ தான் உனக்கு போத் சைட் ஆஃப் த காயின் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அவள் தான் எனக்கு நிறைய கிளாரிஃபை பண்ணுவாள். ஸோ அப்படி இருக்கும்போது ஷோ ஃபஸ்ட் வீக் பார்க்கும்போது என்ன இவ அழுதுட்டுருக்கா, ஏன் அப்செட் ஆகிட்டா, நான் அவளை கேட்டுகிட்டே இருந்தேன். சுபிகாவை நல்லா தானே ஸ்ட்ராங்காக தானே போனா, ஏன் இப்படி ஆகிட்டான்னு கேட்டேன். அந்த இல்லை ஃபஸ்ட் வீக் அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வீக்லேருந்து பாரு கரெக்ட் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருந்தா. அடுத்த வீக்லேருந்து பயங்கர சேஞ்ச், அது அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச். ஓ பட் உள்ள ஒரு கண்டெஸ்டன்ட், லெட்ஸ் நாட் டேக் இட் அஸ் அர்ச்சனா, பட் ஒரு கண்டெஸ்டண்ட்டாக வந்து இவங்க விளையாடும் போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? அவள் பயங்கர ஜாலியாக ஃபன்னாக இருந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ன கேம் ஆடல, அது மட்டும் நான் சுபிகிட்ட கேட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் கேம் ஆடுறதுனா. நான் சொன்னேன் நான் பிக் பாஸ் போனால் பயங்கரமாக அந்த கேம் ஆடுறதுக்குனே போகணும் தான் நான் யோசித்தேன். இவள் கேம் ஆட சொல்லிட்டு இருந்தேன், அவள் கேம் ஆடிந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அதை தவிர மற்றபடி ஃபன் பண்ணது, ஜாலியாக இருந்தது, பாட்டு பாடினது. ஏன்னா எனக்கு அது வராது, அவளுக்கு அது வரும்போது எனக்கு பார்க்கும்போது பயங்கரமாக பாட்டு பாடுறாளேன்னு தான் எனக்கு தோணுச்சு. வெளியில் அதாவது அர்ச்சனா பொறுத்துக்கு இப்போ வெளியிலேருந்து நாங்கள் பார்க்கும் போது ஷி சீம்ஸ் டு பி வெரி இமோஷ்னல். இதனால சட்டுன்னு அழுதுருவாங்க போல், அது ஷி கான் டேக் இட் அப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் ஃபஸ்ட்டு பார்த்த அர்ச்சனா வந்து பயங்கர ஜாலியாக பேசுவோம், என்ன நடக்குது என்ன பண்ணுறோம் சீனரிலாம் ஜாலியாக பேசிட்டே இருப்போம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறமா பார்க்கும்போது அவள் பயங்கர எமோஷனல்னா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நான் என்னோட எமோஷனல் சைடை என்னோட த்ரெட்டாக தான் நான் பார்த்துருக்கேன். என்னோட எமோஷனல் சைடை நான் யாருக்கும் காட்டக்கூடாது, என்னை காட்டினா என்னை வீக்காக நினச்சிடுவாங்க, அது எனக்கு எதிராக யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் ஒரு மாஸ்க் ஒன்று எப்பவுமே போட்டிருப்பேன். நான் ரொம்ப போல்டு அண்ட் தைரியம் அப்படின்னு. உள்ளே தான் தெரியும் நமக்கு. ஸ்டேஜில் ஏறி நின்று பாட சொன்னால் இப்போ நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாடுறது தான் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே தெரியும் கால் நடுங்கிட்டு இருக்கும். சம்திங் லைக் தட். ஐ ஹவ் ஆல்வேஸ் நான் என்னோட எமோஷனல் சைடை நான் எனக்குள்ளேயே தான் வச்சுருந்துருக்கேன். நான் பெருசாக காட்டவே இல்லை. யாருக்காக இருந்தாலுமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா அப்போவே காமிச்சிடுங்க, அப்போவே வெண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஓவர். அதை ஹோல்ட் பண்ணி ஒரு 6 monthsக்கு அப்புறம் அதை வெளியில் காட்டும்போது உங்களுக்கு மென்டலி யூ வில் பி லைக் நாட் குட். அவள் எமோஷனலாக என்னென்னா இப்போ நான் சொல்கிறது தான், டக்குனு இப்போ பர்த்டேக்கு விஷ் பண்ணாலோ இல்லை அந்த மாதிரினா கூட நானும் அந்த மாதிரி அவன் எமோஷனல் ஆவேன். இப்போ நான் ஐ கிராஸ் த ஸ்டேஜ் லைட்டாக. இப்போ அவன் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இருக்காள், அந்த மாதிரி எமோஷனல் தான் சொல்கிறத தாண்டி தே மை கார்டியன்ஸ். அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாப்பா நம்ம ஃப்ரெண்டு கலக்கிறா அப்படின்ற ஒரு மூமெண்ட் இருந்துக்கலாம். அந்த மூமெண்ட்ஸ்லாம் எதை சொல்லுவீங்க? நான் வந்து அவள் வீக்கெண்ட் எபிசோட் பேசுவாள்ல, அதை பார்த்தா நான் ஷாக் ஆகி கேட்டிருக்கேன். ஏன்னா வந்து நான் என் ஃப்ரெண்டு சுபிகாட்ட தான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ சொல்லுவேன், இந்த சைட் ஆஃப் அர்ச்சனா நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு நான் அதான் சொல்லுவாள். நான் எப்போ பார்த்துருக்கேன் அப்படின்வா. ஏன்னா கமல் சார் வந்து பயங்கர இன்டெலெக்சுவல். அவரே வந்து இவளை பார்த்து ஷாக் ஆகி பயங்கரமாக பேசுகிறான்னு சொல்லும்போது அதுதான் நான் பயங்கரமாக அவளை அப்பா வேற லெவல்னு பார்த்த மொமெண்ட். நிறைய இடத்துல ஷி வாஸ் லைக் அவங்களாக இருந்த நிறைய இடம் இருக்குது. ஸ்பெஷலி ஐ ஆக்சுவலி லைக் நிறைய இடம் இருக்கு. மாரல் சயின்ஸ் ஸ்டெல்லா டீச்சர் சொல்லுங்க. இல்ல அதுதான் ஐ வாண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ப்ளீஸ். இல்ல இப்போ என்ன எப்படி கோத்து விடுறாங்க லைட்னு வந்துருச்சு பார்த்து ஷோபனா வாயில வந்து அது கண்டென்ட் இல்லையா? எல்லாத்துலயுமே ஒரு கேரக்டரா இருந்திருக்காங்க. ஐ திங்க் ஈஸ்வரியெல்லாம் உண்மையாக சொல்லணும்னா ஐ திங்க் அவங்க எதுக்காக போனாங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு சினிமாவில் அடுத்த கட்டம் போகணும், எனக்கு ஒரு ரோல் கிடச்சா என் ஸ்டைலை நான் காட்டிடுறையா, நீ எடு சினிமாவில் சான்ஸ் கொடுத்தா கொடுன்றது அடுத்த படித்தோம். ஈஸ்வரியா வாழ்ந்தாங்க. அது பயங்கர சூப்பர். தட் வாஸ் அமேசிங். நானே ஒரு விஷயம் நான் பார்த்தா அர்ச்சனாவா இது என்னவா இவங்க அப்படி இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ், த வே ஷி கேரி த்ரூ அவுட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? அந்த ஈஸ்வரி மூமெண்ட்லாம் வந்து நிறைய இடத்துல ரொம்ப ஷேர் ஆச்சு. அவள் பயங்கரமாக நடிப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த கேரக்டர் வந்து என்ன டைலாக் பேசணும், அது எப்படி காமெடியாக கொண்டு போகணும், விஷ்ணு கூட ஒரு இடத்துல கலாய்ப்பாங்க, அதெல்லாம் வந்து டைமிங் இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்சுவலி மேட்டர்ஸ். இப்போ பிரியாவை இல்லை நான் மாத்திரம் நான் கண்டென்ட் கொடுக்குறேன், நான் பிரியாவை திட்டணும், ஈஸ்வரியா திட்டுமா? இல்லை, அதை விட ஒரே ஒரு டயலாக் மட்டும் நான் அடிக்கடி சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அதை சொல்லுவேன், ஏலே பொறிக்கடலை விற்கிறவனா நீயே, 1 2 3 4 5 6 6 பொட்டலம் பாட்டி எடுத்துட்டு பாப்பா. நல்ல வேலை ரெவ்யூவர் ஏதாவது திட்டணும்னு சொல்லிட்டு. நீங்கள் ரெவ்யூவர் இப்போ திட்டினா கூட திட்டலாம், திட்டுங்க. ஈஸ்வரியா திட்டுமா ரெவ்யூவரை? என்ன பிள்ள என்ன வா இருக்குன்னு ஓவரா பேசிக்கிட்டு திரியா நீயே, வந்தேன்னு வைய வகுந்துருவேன் இசுக்கு. அதாவது இதுதான் கேட்டு வாங்கி இப்போ சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும். தேங்க்யூ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரியா, பிகாஸ் கேட்ட உடனே நிஜமாக சொல்கிறேன், இது வரைக்கும் அவங்க எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வந்ததே இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த மொமெண்ட்டில் ஸ்பெஷலாக நீங்கள் வந்ததுக்கு ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு பிரியா. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஸோ அடுத்தடுத்து இனிமேல் சர்ப்ரைஸ் தான் இருக்க போகுது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லிட்டீங்களே என்ன ஷோ, நமக்கு சோறு தான் முக்கியம் இல்லையா? நமக்கு என்ன முக்கியம்? சோறு. சோறு கொண்டு வாங்கன்னு சொல்லுங்கள், கொண்டு வருவாங்க. ஓகே, கொண்டு வாங்க ப்ளீஸ். சுட சுட சில விஷயம் வரும். சுட சுட காசிப்ஸா இல்லையா? அது நான் பண்ண மாட்டேன். என்னம்மா நீ எடுத்துகிட்டு வர ஹாட் பாக்ஸ் ஸ்டைலா? சூப்பர். எஸ் ப்ளீஸ். இருங்க. பார்த்தீங்களா என்ன மாதிரியே இருப்பாங்க அவங்க. டக்குன்னு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு வேலையை முடிச்சிடும். என்னவாக இருக்கும்? சாப்பாடு. பா என்ன லவ் லெட்டரா கொடுப்பாங்க? சாப்பாடு தான் இல்லை கொடுப்பாங்களே, பூ வச்சு லெட்டர் போட்டு எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா உலகம் தப்பாக பேசுங்க. யார் உங்களுக்காக சுட சுட சமைச்சு கொடுத்துட்ருப்பான்னு நினைக்கிறீங்க? சுபிகா. என்ன டப்புன்னு சொல்கிறீங்க? என்ன நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சுபிகா ஃபஸ்ட்டு யார்? சுபிகா என்னோட ஃப்ரெண்டு. ஓகே, அவங்க தான். அவள் தான் எனக்கு நான் உனக்கு சமைச்சு தரேன் அவனை வான்னு ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பா அடிக்கடி. இப்போ வேறு யாரும் எனக்கு சமைச்சு கொடுத்தா? யாராவது யோசிங்க, உங்கள் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாமா? அப்போ உங்களுக்கு ஐடியா வரும் யார். கம் ஆன் அர்ச்சனா. எஸ். திறந்துட்டாங்கப்பா. ஆஹா,
ஐயோ டின்னர் டைமில் தான் இந்த மாதிரிலாம் என்னது அர்ச்சு? வாசனை நல்லா இருக்கு. வாசனை நல்லா இருக்கா? என்ன அது? வாவ், நல்லா இருக்கு. என்னதுமா அதை சொல்லுமா? மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா. ஆஹா, ஓகே. யார் இப்போ சொல்லுங்க. டேஸ்ட் பார்த்துட்டீங்க, ஸோ கண்டிப்பா சுபிகா கன்ஃபார்மா? சரி, அந்த நபர் யாருன்னு பார்த்துடலாமா? கைத்தட்டல் கொடுத்துடணும், அந்த நபரை வந்துடுவாங்க. இதுக்கு மேலே நம்ம எனக்கு தெரியாதா? எஸ். ஸோ அர்ச்சுவோட ஃப்ரெண்ட் சுபிகா நம்ம கூட இருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். காலையில ஒரு டீ கூட போட்டு கொடுக்க மாட்டான் தெரியுமா? நான் கேட்கணும் எந்திரிச்சு, பசிக்குது எனக்கு, ஏதாவது டீயாச்சும் போட்டு கொடு. ஓகே நான் போய் டீ போடுறேன் அப்படின்னு போய் டீ போடுவா. அப்புறமா அதாவது அப்புறம் சரி நான் சமைக்க போறேன் அப்படின்வா. அப்போ அவளும் என் கூடயே உட்காந்துருப்பா. இப்படியே உட்காந்து சமைக்க போறேன். சரி சமைப்பா, இவளும் சாப்பாடு கொடுப்பா. நானும் பாப்பா சமைக்கவே மாட்டேன். கடைசிக்கு சமைச்சு கொடுத்து சோறே போட மாட்டேன் இவ வீட்டுக்கு போனா எனக்கு. ஆனா நிறைய வாட்டி பிக் பாஸ்ல சுபிகான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சுபிகா இவங்க தான். ஸோ ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அர்ச்சனா உள்ள ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தது, காரணமும் சுபிகா. இதுவும் நான் தான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தான் ஸ்டைல் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க தான் ஸ்டைலிங் பண்ணியிருக்காங்களா? ஸோ ஒரு கைத்தட்டலே கொடுத்துடலாம் சுபிகாக்கு. எஸ். இவ்வளோ வருஷமாக நிறைய பார்த்துருக்கீங்க நீங்கள். முக்கியமாக ஒவ்வொரு இடத்துலையுமே அர்ச்சனாக்கு வரக்கூடிய ஹிட்டெல்லாம் எடுத்து போட்டு போயிட்டே இருப்புல்ல அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹவு இஸ் இட் டு யூ? இன்னைக்கு ஒரு ஃபேமிலி மீட்டில் வந்திருக்கீங்க. எனக்கு பயங்கரமாக நான் அவளை ரொம்ப ஃபஸ்ட்டு மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி ஃபோன் பண்ணிட்டே இருப்பாள். ஒரு 100 தடவை ஃபோன் பண்ணிடுவாள். லவ்வர் மாதிரி. எனக்கு லவ் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காம பண்ணிகிட்டு இருக்கா இவ. நான் என்ன ஆகிட்டேன்னா இவளுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். அவங்க அம்மா மாதிரியே ஃபுல்லாக உட்காந்து லைவே பார்த்துட்டு ஷூட் முடிப்பேன், மறுபடியும் வருவேன். ஷூட்டில் இருந்தாலுமே லைவை பார்த்துட்ருப்பேன். வெல் பேசிக்லி டு பி ஆனஸ்ட் எனக்கும் இவளுக்கும் 10 வருஷம் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ ஐம் லைக் ஹர் கிட். நான் முதல் பொண்ணு, அவளுக்கு இன்னும் 2 பசங்க இருக்காங்க, 2 குழந்தைங்க, 2 பொண்ணுங்க இருக்காங்க. நான் தான் ஃபர்ஸ்ட். ஐம் த ஃபர்ஸ்ட் டாட்டர். செகண்ட் டாட்டர் தான் அவளோட முதல் பொண்ணு. தேர்ட் டாட்டர் குட்டி. ஆக்சுவலி அவள் சண்டை போடுவாள். அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். நான் இல்லை இந்த வாரம் நீ என்னை விட்டுரு அப்படின்னா, சும்மா எதுக்கு நான் பேசும்போது அவளுங்க வந்துட்டே இருக்காளுங்க அப்படின்வா. எல்லாரையும் சமாளிப்பா. கேடி. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போது தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் ஐ வாண்ட் டு வெண்ட் அவுட். ஏதாவது ஒன்று சொல்லணும் எனக்கு. நான் அதை புலம்பணும்னு நான் நினைப்பேன். இவன் சொல்யூஷன் சொல்லுவா. எனக்கு சொல்யூஷன் வேணாம், சொல்யூஷன் எனக்கே தெரியும். நான் புலம்புறேன், நீ கேளு, பதில் சொல்லு. சொல்லு வால் கொட்டு. அப்படி இல்லை ஊலாம் இல்லை. யூ ஹாவ் டு பி மை வால். ஓகே, ஐ ஷுட் பிஹேவ் லைக் அ வால். நான் உனக்கு நான் வெண்ட் அவுட் பண்ணுறேன். நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேளு. நீ உனக்கு ஏதாவது வெண்ட் அவுட் பண்ணோன்னா நானும் வாலாக மாறிடுறேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே வி நீட் சம் படி டு ஹியர் ஆர் ரேண்ட் இல்லையா? அதுதான் பேசிக்கா. மாயாக்கும் பூர்ணிமாக்கும் ஒரு கனெக்ஷன். ஐயோ மறுபடியுமா? அந்த மாதிரி ஒரு வைப் தான் எங்க 2 பேருக்குள்ள. ஓகே. அவ ஏங்கினா இல்லையா? மாயா பூர்ணிமா மாயான்னு கூப்பிட்டோன்னே ஓடி வந்தது. எஸ், அதெல்லாம் அந்த ஐ ஃபெல். அவ என்ன நிறைய இடத்துல மிஸ் பண்ணியிருப்பா அப்படிங்கிறதெல்லாம் ஐ ஃபெல். அவளுக்கு அங்கே யாருமே இல்லை, என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கல அப்படிங்கிறத அவள் மிஸ் பண்ணி இருந்திருக்கா. அங்கே போய் என்ன பண்ணா, கேமரா முன்னாடி நின்றுட்டு என்னை வைரல் வேற பண்ணி விட்டா. என் ஸ்டைலிஸ்ட்டுக்கு தெரியணும்ல, ட்ரெஸ் ஒழுங்காக கொடுக்கணுன்ட்டு. நான் ஒல்லி ஆகிட்டேன். அவளுக்கு பார்த்தா தெரியாது. பார்த்தோன்னே அப்படியே ஃபுல்லாக நான் அளவெடுத்துட முடியுமா? ஒழுங்காக தைச்சு கொடுத்து. இது கூட பரவாயில்ல. ஃபினாலுக்கு 1 வாரம் இருக்கு, 2 மூட்டை ட்ரெஸ் அனுப்புகிறான் எனக்கு. நான் பார்த்து ஏன்னா இருக்கிற ட்ரெஸ்ஸே போட வழி இல்லை, டைம் கொடுக்க மாட்டாங்க. 2 மூட்டை ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு. வீக்கெண்டு காஸ்டியூம் தனியாக, ஆக்சசரிஸ் தனியாக, எல்லாம் உள்ள என்ன பண்ணுறாங்க, வெளிலேருந்து மெசேஜா நீ ஃபைனல்ஸ் போகிறேன்னுன்றாங்க. அதுலேருந்து நான் எடுத்து சரி ஓகே இன்னும் 8 நாள் தான் இருக்குது. அதில் 8000 துணி இருந்தது. அதுலேருந்து 8 துணியை மட்டும் எடுத்து வச்சு மற்றதை அனுப்பிச்சி விட்டேன். ஆக்சுவலாக வாவ், ஸோ ஸ்வீட். இந்த மாதிரி ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப். பட் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அர்ச்சனா ஒரு டைட்டில் வின்னர் தாண்டி ஐ திங்க் அவள் இந்த ஒரு விஷயம் பிக் பாஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது நான் வியந்து பார்க்குற ஒரு விஷயம். அஸ் அ ஃப்ரெண்ட்னா என்ன சொல்லுவீங்க?
இவளை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம். ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பொறுமையாக அவளே வந்து புரிஞ்சுக்கிறா. இல்லைன்னா தையா தக்கான்னு குதிப்பா, எல்லாத்துக்கும் உடனே ஃபோனை போட்டு இதாயிடுச்சா அதாயிடுச்சுவா. அதுதான் சொன்னேன்ல, நான் இந்த ப்ராசஸ் ஒன்று இருக்குது. பயப்படுவேன், அழுவேன், அப்புறமா சொல்யூஷன் கண்டுபிடிப்பேன். அந்த ப்ராசஸை நான் ஷார்டன் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு கைத்தட்டல் கொடுத்துலாம் சுபிகா அவர்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சுபிகா. ஓகே, ஸோ இந்த சர்ப்ரைஸும் முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து அப்படியே ஒரு பாணியில் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த குருன்றது ரொம்ப பெரிய விஷயம். வி லேர்ன் ஸோ மச். அந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு தான் இன்றைக்கி லைஃப் பூரா, நாட் ஜஸ்ட் ஒரு நாள் மட்டும் அதை எடுக்க விட லைஃப் பூரா எடுத்து அளவுக்கு நான் உங்களுக்கு நிறைய வேல்யூஸ் கொடுத்த அந்த வேல்யூ உள்ள மனிதரை கூப்பிட்டுடலாமா? கண்டிப்பாக. ஐ திங்க் அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் வரும்போதே கை கொடுத்துட்டீங்க. ஸோ நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் அர்ச்சனா சார். ப்ளீஸ் சார். ஸோ இன்னைக்கு உங்கள் ஸ்டூடெண்ட் எவ்வளோ கெத்தாக இருக்குது சார், சொல்லுங்கள் சார். இல்லை, செம்ம கெத்து தான். அதில் ஒன்றுமே இதில் என்ன ஒரு பெரிய எதுவுமே இதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. எவ்வளோ பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுன்றதை காமிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ பிக் பாஸ் நீங்கள் காமிச்சிருக்காங்க. வி ஆர் வெரி ப்ரௌட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்க லைக் இந்த மாதிரி பயந்து நான் பார்த்ததில்ல சார். இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நடிக்கிறாங்க வேற அப்படிலாம் இல்லை சார். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்றது அந்த டீச்சர் சைடில் சொல்லும் போது அது ஒரு தனி விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த மூமெண்ட்? கண்டிப்பாக நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா, அர்ச்சனாவை எனக்கு பர்சனலாக நல்லா தெரியும். ஸோ ஒரு 8 இயர்ஸாக தெரியும். ஸோ அர்ச்சனா ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுலேருந்தே வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட்டை தாண்டி நிறைய அவங்க இங்கே ஷேர் பண்ண விஷயம் எல்லாமே வந்து என்கிட்ட பர்சனலாக முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவள் ஃபஸ்ட்டு பிக் பாஸ் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்பவே நான் வந்து ரொம்ப டென்ஷனாக ஃபீல் பண்ணேன். சரி, இவ எப்படி ஹேண்டில் பண்ணுவா? ஏன்னா பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அது எப்படியாவது பண்ணணும்னு அதில் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இவளால் எப்படி இந்த பிக் பாஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் யோசித்தேன். பட் ஆக்சுவலி ஷி மேக்ஸ் வெரி ப்ரவுட். நல்லா இருந்துச்சு அந்த. என்னம்மா இப்படி பார்த்து நீங்கள் சிரிச்சோன்னே அவங்க கொஞ்சம் லைட்டாக ஜர்க் ஆகிட்டாங்க சார். ஆனால் ஐ மீன் எப்படி சார் அந்த ஸ்கூல் பீரியட் டைம்லலாம் அவங்க எப்படி லைக் ரொம்ப நாட்டியா, இல்லை சொல்கிற பேச்சு கேட்பாங்களா? இல்லை என்ன சார் ப்ரொஃபஸர் சார் என்ன வீட்டில் எங்கள் அப்பா படின்றாரு, இங்கேயோ படின்றீங்க, நான் படித்து எல்லாம் எடுத்துருவேன், அந்த மாதிரியா? இல்லை, ஷீ இஸ் குட். அதெல்லாம் நான் இப்போ ஆக்சுவலாக செக்யூரிட்டி தியரி கிளாஸ் எடுக்கும்போது பார்த்த விஷயம் மட்டும் சொல்கிறேன். நான் 2வது பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. அண்ட் ஷி யூஸ் டு அப்போயே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதெல்லாம் இப்படி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அது பார்க்குறாங்களா, இங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஏன்னா ஷி வாஸ் மென்ஷனிங் earlier லைக் அவங்களுக்கு வந்து டீச்சர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இன்ஜினியரிங் வந்தாங்க. பட் இன்ஜினியரிங்லேருந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஹார்ட் அங்கே இல்லை. லைக் ஒரு கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் ஷி வாஸ் லாங்கிங். ஆக்சுவலி ஐ திங்க் ஜல்லிக்கட்டுலாம் கூட ப்ரொட்டஸ்ட்லாம் கலந்துக்கிட்டு ப்ளஸ் அதே மாதிரி சில அந்த டைமில் நடந்த சோஷியல் இஷ்யூஸ்க்கு எல்லாமே குரல் கொடுத்தாங்க த்ரூ ஃபேஸ்புக், இன்ஸ்டாலாம், அது மூலமாக. ஸோ அந்த டைம்லலாம் எங்களுக்கு ஐ திங்க் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் வேறு பண்ணோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இயரில் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து சார் நான் எம்சி பண்ணுறேன். ஓகே, ஸோ ஷி டிட் குட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஷா கூட ஒரு ஃபுல் கல்ச்சுரல் டே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே இருக்குன்றது வி ஃபவுண்ட். அண்ட் எங்களால் ஐ திங்க் நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தோம் ஆஸ் எ இன்ஜினியரிங் காலேஜ் தெரியாது. பட் ஷீ யூட்டிலைஸ் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தட் வாஸ் கிவன் டு ஹர். லைக் ஓகே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போயா தான் வரும் இன்ஜினியரிங் காலேஜில், அது நல்லா பண்ணாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் படித்ததும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்ஜினியரிங் நத்திங் பட் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப அதெல்லாம் பெருசாக இல்லை. இன்ஜினியரிங் இஸ் ப்ராப்ளம் சால்விங். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ்லேயும் கூட. ஸோ நைஸ், ஹாப்பி டு see her here like this. இல்லை, ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. என்னென்னா, சார் வந்து எங்களுக்கெல்லாம் ரூமர் வருது, சார் வந்து அடுத்தது அவர் ப்ரொஃபஸராக இருந்தார். அடுத்தது அவர் டீனாக போகிறாரு. எங்களுக்கு நான் செகண்ட் இயர் அப்போது கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காரு. சர்க்கியூட் தியரி நமக்கு என்ன ஒன்றும் புரியல. நான் சூப்பராக கிளாஸ் எடுப்பார், ஆனால் கவனிக்கிற மைண்ட் செட்டே இருக்காது. நான் பக்கத்தில் உட்காந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டே இருப்பேன். இவரும் பார்த்தாரு. ஒரு தடவை திரும்பி அர்ச்சனா கெடாப் அப்படின்னாரு. நான் எந்திரிச்சு நின்ன, எழுதி வச்சுக்கோ, நீ சர்க்கியூட் தியரியில் நீ ஃபெயில் அப்படின்னாரு. நான் நீ பாஸ் ஆயிட்டேன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஃபெயில் ஆகிட்டாங்க. அதனால சார் நான் பாஸ் சார் சர்க்கியூட் தியரியில் அப்புறமா பாஸ் ஆகிட்டாங்க. இல்லை, நான் என்னன்னா அந்த இதில் வந்து அந்த செமஸ்டரில் சர்க்கியூட் தியரியை மட்டும் விழுந்து படித்தேன். அப்புறமா சார் கிட்ட ஏதோ ஒரு இல்லை சார் நான் சர்க்கியூட் தியரி பாஸ் ஆகிட்டேன் சார் அப்படின்னு கை கொடுத்துட்டு போனேன் நான். ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்துருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் எனக்கு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனாக இருந்தது என்னோட ப்ரொஃபஸர்ஸ் தான்.
பேசிக்காக அந்த காலேஜில் என்னை யாருக்குமே பிடிக்காது. ஐ வாஸ் லிட்ரலி புல்லிட் இன் த காலேஜ். பட் அந்த டைமில் ப்ரொஃபஸர்ஸ் வேர் மை சப்போர்ட், ப்ரொஃபஸர்ஸ் வேர் இன் மை டீம். என்ன எல்லா இடத்துலையுமே வந்து கெப்ட் மீ ப்ரொடெக்டட். நான் சொன்னேன், உள்ளே கூட ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தேன் ஸ்டேஜில், சார் கூட இருந்தார் அப்போது. யாரோ ஒருத்தர், யார் என்னன்னே தெரியாது, ஏன்னா என்ன காலேஜில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எனக்கு ஒரு சில பேர், என்னோட சர்க்கிள் ரொம்ப சின்னது ஆப்வியஸ்லி. ஸோ நான் ஆடிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க ஒரு பாட்டில் எடுத்து என் மேலே அடிக்கிறாங்க. அப்போ சார் தான் டக்குன்னு ஸ்டேஜுக்கு ஓடி வர்றாரு. அவர் ஓடி வரதுக்கு முன்னாடி நான் அந்த பாட்டில் இப்படி காலால் தட்டி விட்டு நான் திரும்ப டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐ ஃபேஸ் ஸோ மெனி திங்ஸ் இன் காலேஜ். அண்ட் அந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும், எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஸ்டேஜில் ஏறினாலே நம்மளை கலாய்க்க தான் போகிறாங்கன்ற ஒரு மைண்ட் செட். ஆனாலும் அடுத்தடுத்த தடவையும் நம்மளை கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏற்றுறாங்கன்னா அது ப்ரொஃபஸர்ஸ் கையில் தான் இருக்குது அந்த காலேஜில். ஆக்சுவலி தே வேர் பிக் ப்ரொடெக்ஷன் ஃபார் மீ இன்சைட் த காலேஜ். அண்ட் எதுவாக இருந்தாலுமே என்னால் அவங்கள்ட்ட போய் ஓப்பனாக சொல்ல முடிஞ்சது, சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி இருந்தது. அதனால எனக்கு நான்னா ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் எப்போவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. இல்லை, அது நல்ல டேலண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நிச்சயமாக ஒரு ஆப்போசிட் வேவ்ஸும் வரும். காதல் கிரிக்கெட் ஐ திங்க் ஜெயம் ரவி படம் நினைக்கிறேன். அந்த பாட்டில் தான் வந்து பயங்கர ஹிட்டு, சூப்பராக பாடினாங்க அந்த பாட்டு கல்ச்சுரல்ஸில். அதுலேருந்து ஒரு பெரிய ஸ்டீப்பிங் ஃபேன்ஸ் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே என்ன முன்ன வந்துக்கிற எல்லாத்துலேயும் கல்ச்சுரல்ஸில் இவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்குறீங்கன்ற மாதிரி ஒரு சில ஆப்போசிட் கேங்ஸ் இருக்கும் இல்லையா காலேஜில். அவங்க வந்து சின்னதாக இவங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. பட் ஷீ ஸ்டுட் அப், அதெல்லாமே போல்டாக ஃபேஸ் பண்ணாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பண்ணுவேன் பார், நீ என்னோட டேலண்ட்டை பார், அந்த மாதிரி டூயிங் எக்ஸலன்ட். ஸோ அங்கே ஆரம்பிச்சது. ஐ திங்க் ஆக்சுவலி எனக்கு கலாய்ச்சி மீன் பேஜ்லாம் இருக்குது தெரியுமா, இன்னமும் அந்த மீன் பேஜஸ்லாம் இருக்குது. அந்த டைமில் தட் வாஸ் ஆக்சுவலி சொன்னால் தட் வாஸ் வெரி ப்ரூட்டல். அந்த மீம்ஸ் எல்லாமே சரி, அது என்ன இட் வில் ஹர்ட் மீ டு த கோர் அந்த மாதிரி. ஆனால் நான் காட்டிக்கிட்டதே இல்லை ஒரு தடவை கூட காலேஜில், வெளி காட்டிக்கிட்டதே கிடையாது, யார்கிட்டையும் புலம்புனதும் கிடையாது. இன்ஃபேக்ட் அதை நான் டெய்லி செக் பண்ணுவேன், இன்றைக்கி என்ன மீம் போட்டிருக்காங்க என்னை பற்றி அப்படின்னு. அது எப்படின்னா, அந்த எங்கள் காலேஜ்னால் அந்த கனெக்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாருமே வந்து கனெக்டடாக இருப்பாங்கல்ல. இப்போ ஏதோ ஒரு காலேஜ் பையன் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறான், ஏன்னா இந்த பொண்ணு உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்குதா, இல்லை பார்த்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டா, இல்லை இது மாதிரி ஒன்று இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாதா, இந்த பொண்ணோட ரியாக்ஷன் தான் என்ன, நீங்கள் இப்படி போட்டு கலாய்க்கிறீங்க அந்த பொண்ணுன்னு யாரோ ஒரு காலேஜ் பையன் வந்து அண்ட் இட்ஸ் ஸ்டில் தட் பேஜ் எக்ஸிஸ்ட், பட் இட்ஸ் இன்ஆக்டிவ் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததுக்கு மெயினான ரீசன் ப்ரொஃபஸர்ஸ் வேர் தேர் இன் தட் பொசிஷன் வித் மீ இன் த காலேஜ். ஓகே, ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க என் கூட அந்த இதில். நான் என்னோட மேம் கிட்டேயோ என்னோட சார் கிட்டேயோ நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறத விட இன்னும் இதுவாக ஜோவியெல்லாம் என்னால் அவங்கள்ட்ட பேச முடியும் வித்தவுட் என்னை கலாய்ச்சிருவாங்கன்ற ஒரு பயம் இல்லாமல். அது எனக்குள்ளே ஒரு பெரிய ஸ்காரை உண்டு பண்ணிடுச்சு என்னோட மனசுக்குள்ளே. அது ஒரு பெரிய ஸ்கார். என்னோட காலேஜ் டேஸ் அண்ட் ஸ்கூல் டேஸ் வந்து இட்ஸ் நாட் ஹாப்பி, இட்ஸ் அ பிக் ஸ்கார் இன் மை மைண்ட். அது லேட்டர் ஆன் அந்த ஸ்காரை தூண்டி தான் விட்டுட்டாங்க பிக் பாஸ் வீட்டில். அதனால தான் அது வந்து வேறு மாதிரியாக ஆச்சு. that was always there, that pain was always there. But இன்னைக்கு I think இந்த ஷோக்கு அப்புறமா after seeing so many things inside the show, after going through so many things, அந்த விஷயங்கள்லாம் என்னை ஹீல் பண்ணிடுச்சுன்னு எனக்கு தோணுது. some way Big Boss has done good to me. அந்த ஷோவில் நான் go through பண்ண விஷயங்கள் it has done good to me for my personal life, for my mental life also. ஒரு காலேஜ் டேஸில் ஐ திங்க் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாப்புல, அவர் வந்து கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணிவிட்டு ப்ளஸ் அவரை கிளாஸில் ஒதுக்கி வைக்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ ஷீ இஸ் த ஒன், அந்த பையனுக்கு மென்டர் மாதிரி இருந்து ஹி வாஸ் அபவுட் டு குவிட் த காலேஜ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அவனுக்கு ஒரு மென்டரிங் பண்ணி, இல்லை யூ வில் ஹேவ் டு க்ரோ அப், லைக் வா நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டுட் ஃபார் தட் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. அவன் டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பான் ஸ்டூடெண்ட்டு, பட் இவங்களால் அந்த பையன் படித்தான் ஆக்சுவலாக. ஸோ அங்கே ஏதாவது ஒருத்தவங்களை ஓரமாக வைக்கிறாங்க, தள்ளி வைக்கிறாங்கன்னா ஷீ வில் நாட் அக்செப்ட் தட். ஸோ அந்த கேரக்டர் குவாலிட்டிஸ்லாம் பெஸ்ட் திங்கு. ஸோ அதை நாங்கள் பிக் பாஸ்லேயும் பார்த்தேன். ஸோ கிரேட் திங். நைஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலத்தில் வந்து நிறைய விஷயம் வந்து யாரோ ஒரு ப்ரொஃபஸர் தப்பு பண்ணால் மொத்த ப்ரொஃபஸர்ஸும் ராங்குன்னு சொல்கிற காலத்தில் தான் நம்ம இருக்கோம். பட் அதில் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இன்னைக்கு நீங்கள் 2 பேர் வந்தது வந்து ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா, a family rejuvenation center, சென்னை and கோயம்புத்தூர்.